வர்த்தகணி சார்பாக கழக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாபெரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிக்கப்படுகிறது. விழாவின் துவக்க நிகழ்வாக பொறுப்பாளர்களை மேடைக்கு அழைத்தல். முதலாவதாக திருநெல்வேலி வடக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய அமைப்பாளர் திரு என் அஸ்கர் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்து வர்த்தக அணியினுடைய இணை அமைப்பாளர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு என் ஜபன் அவர்கள் வர்த்தக அணி இணை அமைப்பாளர், திரு பி. ராமநாதன் வர்த்தக அணி இணை அமைப்பாளர், திரு ஏ. முகமது ரஃபீக் வர்த்தக அணி இணை அமைப்பாளர். மேடைக்கு வருவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு எம். பிரிட்டோ வர்த்தக அணி இணை அமைப்பாளர், திரு எஸ். சக்தீஸ்வரன் வர்த்தக அணி இணை அமைப்பாளர், திரு பி. வெயில்முத்து வர்த்தக அணி இணை அமைப்பாளர். அடுத்ததாக வர்த்தக அணியினுடைய பகுதி செயலாளர்களான நெல்லை பகுதி செயலாளர் சுலைமான், திரு வி. சுப்பிரமணியன் தச்சை பகுதி செயலாளர், திரு சரவணன் மேல பகுதி செயலாளர், திரு சுரேஷ் சந்தர் பாலை பகுதியின் செயலாளர். அடுத்ததாக மாவட்ட பொருளாளர் திரு ஹெச். பைசல் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் அண்ணாச்சி திரு எஸ். மரியஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சீராரும்
வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த வெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உங்களுக்கு நன்றி. அடுத்ததாக கழக உறுதிமொழி வாசிப்ப வருகின்றார் திரு கே அருள் இளங்கோ, வர்த்தக இணை அமைப்பாளர். அனைவரும் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அண்டை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவராக கடமையாற்றுவேன் என உறுதி கூறுகிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமையை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. வரவேற்புரையாற்ற வருகின்றார் திரு ராமநாதன் அவர்கள், வர்த்தகனுடைய இணை அமைப்பாளர். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பிற்குண்டோ அடைத்தாங்கள் ஆர்வலார் புன்கணில் பூசல் தரும் என்ற உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவரின் திருக்குறளோடு தமிழனின் பெருமிகு மண்ணில் நடைபெறும் இந்த இனிய நிகழ்வில் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையே மகத்தான சேவை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு முகாமிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எங்களது மாவட்ட இணைச் செயலாளர் உயர் திரு மரியஜான் அண்ணாச்சி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் வருகை தர உள்ள எங்களது தெற்கு மாவட்ட செயலாளர் சி ராஜகோபால் அவர்களையும், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களையும், எங்களது அன்பு அண்ணாச்சி RS முருகன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், திரு ரெட்டியார்பட்டி வி நாராயணன் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், டாக்டர் SC கிறிஸ்டோபர் ராதமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, மண்டல, பகுதி, ஒன்றிய, கிளை, மண்டல மற்றும் வார்டு நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள் அனைவரையும், பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரையும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் மரியாதையுடன் வரவேற்கிறோம். அதேபோல் இன்று நலத்திட்ட உதவிகளை பெற வருகை தந்துள்ள பயனாளிகள், புதிய நம்பிக்கையுடன் நம்முடைய இணையும் புதிய உறுப்பினர்கள், மாற்று கட்சியிலிருந்து இணையும் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழனின் பெருமையோடு மக்கள் நலமே நம் நோக்கம் என்ற உணவோடு இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். திரு பி ராமநாதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகை தர இருக்கின்றார் நமது மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணாச்சி திரு S மரியஜன் அவர்களை வர்த்தகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று பிரமாண்டமாக ஒரு 500 பேர் இன்று நம் கட்சியில் இணைய வந்திருக்கிறார்கள். இது வர்த்தக அணி அஸ்கர் அலி அவர்கள் தலைமையில் பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வர்த்தக அணி அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று இவ்விழாவில் மிக சிறப்பாக தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை 52வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 2-3 நாட்களாகவே காலையில் இருந்து இரவு 9-10 மணி வரைக்கும் ஒவ்வொரு புரோகிராமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் நலத்திட்டங்கள், ஏழைகளுக்கு கல்வி உதவி, நோட்டு புஸ்தகம்,
அரிசி, நாளைக்கு மட்டும் ஒரு 500 பேருக்கு ரத்த தானம் கொடுக்குறாங்க. ஜிஹெச்சில் 500 பேருக்கு மேலே ரத்த தானம் வழங்குறாங்க. இதே மாதிரி எந்த ஒரு கட்சியிலையும் இல்லாத ஒரு அதிசயத்தை நாம் தளபதி அவர்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தளபதி எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் சரியாக இருக்கும். தளபதி அவர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த முடிவு சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்றும் ஒரு 30 என்னைக்கு ஒரு சினிமாவுக்கு நடிக்க வந்தார்களோ அன்னையிலிருந்து மக்களை எல்லாம் ரசிகர்களாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை 30 ஆண்டுகளாக செய்து வந்தார்கள். அன்னையில் இருந்தையே இந்த நலத்திட்ட உதவிகளும் அதிகமாக செய்து வந்தார்கள். அப்படி செய்து வந்ததுனால தான் இன்னைக்கு முதல் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலேயே ஒரு முதல்வராக இருக்க முடிந்தது. ஒவ்வொரு மாற்றுக் கட்சிக்காரர்களும் சொன்னார்கள், இவருக்கு 10 சீட்டு வராது, அவரே ஜெயிக்க மாட்டார். ஏன்டா சொன்னாங்க, அண்ணாச்சி நீங்கள் போய் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாம் என்ன அண்ணாச்சி நீங்கள் போய் வேறு பெரிய பெரிய கட்சியில் போய் சேர வேண்டியதானே அப்படிலாம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், அடுத்தால தளபதி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள், நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைத்து டிவிகேயில் போய் சேர்ந்த உடனேயே எனக்கு இணைச்செயலாளர் பதவியை கொடுத்தார்கள் தளபதி அவர்கள். இன்று வரை இணைச்செயலாளர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறேன். எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தார்கள். அப்படி ஒரு குறுகிய காலத்தில் எந்த கட்சியிலையுமே ஒரு பெரிய ஆளாக ஒரு வார்டு மெம்பரு கூட ஆக முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் இருந்து அப்படிப்பட்ட கட்சிகளெல்லாம் இன்னைக்கு இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு மாட்டு கட்சியிலிருந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம முதல்ல ஒரு 1.25 கோடி மக்கள் தான் உறுப்பினராக இருந்தோம். இன்னைக்கு 2 கோடிக்கு மேலே தாண்டியாச்சு. ஆனால் மாட்டு கட்சிக்காரங்க யார் வந்தாலும் நாம் எல்லோரையும் ஆதரித்து அண்ணன் தம்பி போல வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தளபதி சொல்லியிருக்கிறார்கள். பொதுச் செயலாளரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போங்கள். எல்லோரும் நமது கட்சிக்கு நல்ல உழைக்கட்டும், நல்ல வேலை பார்க்கட்டும். அவங்களுக்கு பின்னால் நல்ல போஸ்டிங் கொடுப்போம். ஆனால் வந்த உடனே யாருக்கும் எந்த போஸ்டிங்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லி தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்ம கட்சிக்காக புதிதாக வந்தவர்களும் மாற்றத்தில் வந்தவர்கள் எல்லோருமே நல்ல வேலை பாருங்கள், நல்ல உழைங்க. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக நமது தமிழக வெட்டுகளத்திலிருந்து மாவட்டத்தில் நம்மோடு பயணிக்க இருக்கின்ற திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அவர்களை வார்த்தை வழங்க வரும்படி அழைக்கின்றேன். தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் நமது மாண்புமிகு தளபதி அவர்களின் நல்ல ஆசியுடனும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், இன்றைய அமைச்சர், நேற்றைய அமைப்பாளர், நாளைய வரலாறின் ஒரு பக்கம் அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்தன் அண்ணா அவர்களின் ஆசியுடனும் என்றும் நம் மனதில் நீங்கா நினைவுகளுடனும் நம்முடையனே பயணித்து வரும் மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் திரு சஜி அவர்களின் ஆசியுடனும் இன்று சீரோடும் சிறப்போடும் தமிழக நிரந்தர முதல்வர் நமது மாண்புமிகு தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பிறந்த நாள் விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் அன்பு அண்ணாச்சி மரியஜான் அவர்களே, உங்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். தென்னகத்திலே
சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. அவரை நம்ம பார்த்ததில்ல. ஆனா தென் தமிழகத்துல திருநெல்வேலியில ஒரே அண்ணாச்சி இருக்காருன்னா அது நம்ம மரியஜான் அண்ணாச்சி தான். தோல்வியிலும் துவண்டு விடாத மக்களின் தலைவனாக, எளிய மக்கள் அணுகக்கூடிய ஒரு சாமானிய மனிதனாக, மாவட்ட தலைவராக இன்று நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எந்தவித பந்தாவும் கிடையாது. அன்பாக பழகக்கூடியவர், சாமானிய மக்களின் தலைவனாக இன்று வீற்றிருக்கும் எங்கள் பாளையங்கோட்டையின் செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் மரியஜான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவித்து கொள்கின்றேன். இந்த கழகத்தின் மாவட்ட பொருளாளர் பைசல் ரகுவான் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அசோக் குமார் அவர்களே, ஹசினா அவர்களே, மாவட்ட செயற்குழுவை சார்ந்தவர்களே, இந்த விழாவினை மிக அழகாக இத்துணை பேர்களையும் ஒருங்கே அமைத்து வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் வர்த்தக அணியின் அமைப்பாளர் என் அன்பு சகோதரர் அஸ்கர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு வாய்ப்பளித்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு சகோதரர் அருள் இளங்கோ அவர்களே, நாதன் அவர்களே, ராமநாதன் அவர்களே, அன்பு சகோதரர் லயன் ஜெபன் அவர்களே, அன்பு சகோதரர் லயன் வீராசாமி அவர்களே, பெயருக்கேற்றார் போல் வீரம் இருக்கும் போல இருக்கு, அதனால்தான் வீராசாமின் பெயர் வச்சிருக்காங்க. அன்பு சகோதரர் மாமா முகமது ரஃபிக் அவர்களே, அன்பு சகோதரர் டிம்பர் பிரிச்சோ அவர்களே, அன்பு சகோதரர் லைன் வெயில்முத்து அவர்களே, அன்பு சகோதரி ஜெமில்லா அவர்களே, அன்பு சகோதரன் சக்தீஸ்வரன் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நாம் ஏன் இங்கு கூடியிருக்கிறோம்? ஒரு அன்பான வணக்கத்தோடு நாம் ஏன் இங்கு கூடியிருக்கிறோம்? இன்று நாம் ஒரு தலைவரின் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடவில்லை. ஒரு தலைமுறையின் கனவு, நம்பிக்கை, எதிர்காலத்தையும் கொண்டாடுகின்றோம். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஒரு காலத்தில் திரையில் தோன்றியவர் இன்று தமிழகத்தில் தலைமையகத்தில் உச்சாணி பொறுப்பில் இருந்து வரலாறு படைத்து வெற்றி செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தமிழக மக்கள் யாரை விரும்புகிறார்கள்? அன்பான சகோதர சகோதரிகளே, மிட்டா மிராசுதாரையா? இல்லை. யாரை விரும்புகிறார்கள்? சாதாரணமா பேசுறவங்களை, நேர்மையாக இருப்பவர்களை, கனவு காண தூண்டுபவர்களை, தோல்வியில் தளராதவர்களை மக்கள் விரும்புகிறார்கள். இந்த 4 குணமும் அமைந்த ஒரே தலைவர், மாசற்ற தலைவர், நிரந்தர முதல்வர் யார்? அவர்தான் மாண்புமிகு தளபதி அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஜென்சி தலைமுறையின் ஹீரோ. இன்றைய தலைமுறைக்கு வெறும் பேச்சுக்கள் போராது, செயல்கள் வேண்டும். இன்றைய தலைமுறையினர் கூகுளில் தேடுவார்கள், யூடியூபில் ஆய்வு செய்வார்கள், இன்ஸ்டாகிராமில் ஒப்பிடுவார்கள், அதற்கு பிறகுதான் ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதான் நிதர்சனமான உண்மை. எஸ், இப்படி 1000 கேள்விகளை கேட்கும் தலைமுறையினரை கவர்ந்தவர், அன்பால் நிறைத்தவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி முதல்வர் அவர்கள். ஏனெனில் அவர் இத்தகைய பொறுப்பில் இருக்கிறார் தெரியுமா? அவர் சொன்னதை விட செய்தது அதிகம், செய்ய போவது அதிகம். வெற்றி என்பது வசதியில் வராது. அன்பானவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் தோழர்களே, தோழிகளே, இன்று தளபதி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த வெற்றி ஒரே நாளில் வந்ததல்ல. 2 வருடத்திற்கு மேலாக உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து, விமர்சனத்தை பார்த்து நக்கல், கேலி, கிண்டல், சோசியல் கல்வி ஊத்தியவர்கள் எல்லாம் புறம் தள்ளி, தன்னுடைய நம்பிக்கையால், மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையால் ஏளனங்களை கடந்து பீனிக்ஸ் பறவையாக ரெக்கைகளை விரித்து இந்திய துணைக்கண்டமே எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ஒரு தலைவராக வீற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் ஒற்றை சொல் தாரக மந்திரத்தின் சொந்தக்காரர். யாருக்காவது தெரியுமா?
அந்த ஒற்றை சொல் தாரக மந்திரம் யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியாமா? சொன்னால் அவர்களுக்கு உடனே பரிசு. கொஞ்சம் யோசியுங்கள். ஒற்றை வார்த்தை, ஒற்றை மந்திரம். என்ன சொல் தெரியுமா? கான்பிடண்டா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை. சொன்னாரா தலைவர்? கான்பிடண்டா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்? எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாரும் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. 55 வருட அரசியலை புறம் தள்ளி சாதியை ஒழித்து மதத்தை கடந்து இன்று வெற்றி வாகை சூடியிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் யார்? தளபதி அவர்கள் முகம் மட்டுமே. தளபதியின் முகம் தெரிந்தால் தமிழ்நாடு செழிக்கும், தமிழ்நாடு வளரும். அப்படிதானே? உண்டா இல்லையா? ஒற்றை முகத்தின் சொந்தக்காரர், வெற்றியின் சொந்தக்காரர், விமர்சனங்களை புறம் தள்ளி உழைத்த பண்பாளருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் கொடுத்த விலை என்ன தெரியுமா? தமிழக வரலாற்றில் மாபெரும் வெற்றி. அன்பானவர்களே, அவரது வெற்றி இளைஞர்களுக்கான பாடம். நீங்கள் UPSC படிக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கலாம், ஒரு யூடியூப் சேனல் நடத்தலாம், ஒரு தொழில் தொடங்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தோல்வி வரும். அப்போது நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு எதிராக இருப்பவர்கள் நமது பலவீனம் அல்ல, நம்மை முன்னேற்றும் எரிபொருள். சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் உங்களின் சார்பாக. நமக்கு எதிராக இருப்பவர்கள் நமது பலவீனம் அல்ல, நம்மை முன்னேற்றும் எரிபொருள். இந்த வாழ்க்கை பாடத்தை முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அன்பானவர்களே, இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு பணம் மட்டும் போதாது, அவர்களுக்கு அடையாளம் வேண்டும், மரியாதை வேண்டும், வாய்ப்பு வேண்டும், தங்களின் திறமையை வெளிப்படுத்த மேடை வேண்டும். அந்த மேடையை உருவாக்க வேண்டும் என்பதே நம் ஆட்சியின் நோக்கம். இளைஞர்களின் ஆற்றல் வீணாகாமல், அவருடைய கனவுகள் சிந்தாமல் சிதறாமல் அதை நனவாக்க நமது முதல்வர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, நமது மாண்புமிகு முதல்வர் இந்த புதிய தமிழ்நாட்டின் அடித்தளம், சமூக ஊடக காலத்தின் முதன்மை தலைவர். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் தலைவர்கள் எல்லாம் மக்களை தேடி சென்றார்கள். இன்று மக்கள் அனைவரும் தலைவர்களை மொபைலில் தேடுகிறார்கள். 30 வினாடி ரீல்ஸ் பிடிக்காதவர்கள் 30 ஆண்டு கால அரசியலில் நிலைக்க முடியாது. இது டிஜிட்டல் உலகத்தின் கனவு நாயனாக, டிஜிட்டல் யுகத்தில் ஹீரோவாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றவர். அவ்வளோ மக்கள் மனத்தின் அவ்வளவு கவனத்தையும் ஈர்த்து வெற்றி பெற்றிருப்பது சாதாரண விஷயம் அல்ல. தமிழக மக்களை நம்பிக்கையை பெற்றிருப்பது ஒரு சாதாரண காரியமும் அல்ல. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சிறிய சஜஷன். நீங்கள் வெறும் ஃபாலோவர்ஸாக இருக்காதீர்கள், லீடர்ஸாக ஆகுங்கள். விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் உருவாக்கவும் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் அனைவரும் கேள்வி கேளுங்கள், ஆனால் பதிலுக்காக உழைக்கவும் செய்யுங்கள். கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவை நனவாக்க உங்கள் நெற்றியின் வியர்வையை உழைக்க தயாராகுங்கள். அன்பானவரே, எதிர்கால கனவு ஒரு மாநிலத்தின் எதிர்கால கட்டிடங்கள் இல்லை, நம்முடைய எண்ணங்களில் இருக்கிறது. அன்பானவரே, இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் மலர்களை மட்டும் வழங்கவில்லை, எங்கள் அன்பை வழங்குகின்றோம். நாங்கள் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லவில்லை, எங்கள் நம்பிக்கையை தெரிவிக்கின்றோம். நாங்கள் கைத்தட்டலை மட்டும் கொடுக்கவில்லை, எங்கள் இதயத்தின் மரியாதையும் செலுத்துகின்றோம். அன்பு அண்ணா விஜய் அவர்களே, வயதில் இளமை, சிந்தனையில் புதுமை, செயலில் நேர்மை, தமிழ்நாட்டின் பெருமை எங்கள் அண்ணா விஜய் அவர்கள். உங்களை வாழ்த்தி தலைவர் விஜய் வாழ்க, தமிழகம் வெற்றி கழகம் வெல்க என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையை எழுச்சுரையாக வழங்கிய முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி வி நாராயண அண்ணாச்சி அவர்களை வாழ்த்து வழங்க வரும்படி அழைக்கின்றோம். அல்லா இல்லல்லா இறைச்சொல் மகிழல்லா, மீளா சிலுவையில் முள்ளால் அறையப்பட்ட மாயக்குறை வணங்கி
சமூக நீதி, சமத்துவ நீதி, அனைவரும் சமம். இந்த உலகில் மதங்கள் மட்டும் நம்மை வழிநடத்துவதில்லை, மனிதனையும் தான் நம்மளை வழிநடத்துகிறது. மதம் என்பது வழித்தடம். அந்த வழித்தடம் நமக்கு எப்படிப்பட்ட பாதை என்பது தேர்வு செய்து பயணிப்பதுதான் மதத்தின் கோட்பாடு. ஒருவர் இஸ்லாமியராக இருக்கலாம், ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒருவர் இந்துவா இருக்கலாம், ஒருவர் சமணராக இருக்கலாம். எல்லாவற்றையும் பார்த்துதான் பாரதி சொன்னான், ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேடியா கருநீர் பார்க்கடல் மிசை கிடப்போர் மகமது நபிக்கு மறையருள் புரிந்த தந்தையன உலகத்தால் பலராலும் உருவத்தாலை உணர்ந்தும் உணராமல் உலகமெல்லாம் பரவி கிடக்கும் பரம்பொருள் ஒன்று. அதனின்று ஒளிரும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை மாற்றினார் அவரருள் போற்றி அமர வாழ்வு எய்தோம்னு எழுதினார் பாரதி. உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற பரம்பொருள் ஒன்று. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் முடிஞ்சு போச்சு. யாராக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாலும் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் ஒரு இயக்கத்தை 2.5 ஆண்டுகள் புதுமையாக ஒரு இயக்கத்தை ஒருத்தன் படைத்தார். அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி வாக்காளர்கள். யார் இவன், எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தான் என்றே தெரியவில்லை. சில பேர் முதலமைச்சர் கனவோடு கொடைக்கானல் ஓய்வு போயிட்டு திரும்பி வந்து பதவியை நாம் தான் ஏற்க போறோம் என்று ஐஏஎஸ் ஆபீசர்கள், ஐபிஎஸ் ஆபீசர்கள் அத்தனை பேர் எண்ணி பார்த்தீர்கள். அந்த கோட்டையிலே ஓட்டை போட்டவன் தான் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். குளத்தூரில் ஓட்டை எடப்பாடி எப்படியோ தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அங்கேயும் ஓட்டை விழுந்திருக்கும். ஆக எண்ணியவர்கள் எல்லாம் அந்த எண்ணத்தை மண்ணடித்து விட்டு எப்படி வந்தார் என்று திகைக்கின்ற ஒரு எண்ணம் இந்த தமிழ்நாட்டில் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பைபிள் சொல்லி இருக்கிறது, உன்னை அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை அதிசயங்கள் காண செய்வேன் பைபிள். அதே போல கீதையில சொல்றார், எப்பமெல்லாம் அதர்மம் தலை நிற்கிறதோ அங்கே தர்மம் நிலைப்பதற்கு நான் வருவேன். அந்த தர்மத்தின் அவதாரம் தான் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். 1967 பேரறிஞர் அண்ணாவால் புரட்சி, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் புரட்சி. இவர்களெல்லாம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்து பணியாற்றி சமூக நீதி கட்சி, சமூக பெரியார் திராவிட கட்சி, திராவிட கட்சியிலிருந்து திமுக கட்சி ஆரம்பித்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அதுக்கப்புறம் அப்படி படிப்படியா வந்ததான் 1967 பேரறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அடுத்தபடியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சீனி மூட என்னாச்சு, எறும்பு தின்னுச்சு, சாக்கு என்னாச்சு, கரையா அரிச்சிட்டு. இப்படி ஊழல், அந்த ஊழல் இருந்த கட்சியிலிருந்து வேறு ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் தான் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் 1977 ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்பு அதில் இருந்து ஒரு 23 ஆண்டுகள், இதுல ஒரு 26, 49 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 23, இது ஒரு 26, 49, 50 ஆண்டு காலம் கழித்து மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி யாரால் உருவாகிறது என்றால் புரட்சி தளபதி விஜய் அவர்களால் உருவாகிறது. அந்த அரசியல், அந்த மாற்றம் தான் அரசியல் மாற்றம். எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் எண்ணினார்கள். இல்லை, நான் உறுதியாக சொன்னேன். ஏனென்று கேட்டால் என் வீட்டிலே 3 ஓட்டு, என் வீட்டிலே 3 ஓட்டு, என் குழந்தைகள் 2 ஓட்டு, என் மனைவி 1 ஓட்டு, 3 ஓட்டு விஜய்க்கு போட தயாராயிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. நான் அகில திரட்டு நூலை படித்தவன். அந்த நூலிலே ஒரு பாத்திரத்தை படைத்திருக்கிறார். தொழுத மதலை கண்டு தொழுது பணிந்தவர்க்கு நாடு நமக்கென்று எடுத்துரைக்க நான் வருவேன் என்று அகில திரட்டு சொல்லி. இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றியது மதலைகள். குறைந்தது 10 வயது 15 வயது குழந்தைகள் தான் தன் பெற்றோரிடம், தன் அண்ணன் தம்பி மாமா மைத்துனரிடம் சொல்லி சொல்லி இந்த ஒருமுறை எங்கள் தளபதி மாமாவிற்கு ஓட்டு போடுங்கள், இல்லை விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி ஓட்டை போட்டு மாற்றி வைத்து ஓட்டு போட வைத்தவர்களே குழந்தைகள் தான். அதனால்தான் குழந்தைகளுடைய ஆட்சியில் ஒரு அருமையான அற்புதமான இறைவன் குழந்தையும் தெய்வம் என்று ஒன்று என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்றால்
அந்த காரியத்தை தொடங்க முன் குழந்தையை வைத்து ஆரம்பிப்பார்கள். குழந்தைக்கு கள்ளம் கபடம் தெரியாது, சூதுவாது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வைத்து ஆரம்பிப்பார்கள் இந்த இயக்கம். அந்த இயக்கத்திற்கு விசில் என்னும் சின்னம் கிடைத்தவுடனே துப்புரவு பணியாளர்ல இருந்து கண்டக்டர் டிரைவர்ல இருந்து அத்தனை பேர் ஊத ஆரம்பிச்சிட்டான் விசில. இந்த விசில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த விசில் புரட்சி, அந்த விசில் புரட்சி தான் இன்னைக்கு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சி. எல்லோரும் இன்னைக்கு வியந்து பார்க்கிறார்கள். நேற்று சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பேச்சு குத்திக்கிட்டு முதலமைச்சர் பேச மாட்டாரா? வாய் திறக்காத முதலமைச்சர் சொல்லி ஒரு பேச்சை குத்திக்கிட்டு திமுக காரங்க எல்லாம் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் முன் வரிசையில் வந்து உட்கார்ந்து உங்க முதலமைச்சரை கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னு சொன்னார். பேசி நாட்டை ஆண்டவர்கள் ஒரு காலம். பேசின செய்தி எல்லாம் வெளியே வந்துருமா? பேசின செய்தி எல்லாம் வெளியே வருமா? எந்த பத்திரிகையாளனுக்கா போட சொல்லி இருக்கா? தளபதி பேசினால் அந்த செய்தியை ப்ரமோட் பண்றதுக்கு எவனுக்காவது முதுகெலும்பு இருக்கானா? இல்ல. அப்போ உங்ககிட்ட பேசி என்ன புண்ணியம்? பதில் சொல்லி என்ன புண்ணியம்? நான் என் வேலையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரிதான். தமிழ்நாட்டில் ரைடு பார்த்தீங்களா? புரோக்கருக்குலாம் வேலை இல்லை, புரோக்கருக்குலாம் வேலை இல்லை, டிரான்ஸ்பரா வேலை இல்லை. இந்த இடத்தை நான் வாங்கி தந்துடுறேன், அதுக்கும் வேலை இல்லை. இந்த பணிக்கு நான் உங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு வாங்கி இந்த வேலையை கீழே கூட்டி டீல் பண்ணி, அதுக்கும் வேலை இல்லை. அப்ப என்ன வேலை? கட்சிக்காரன் மக்கள் பணி செய், கட்சியில இருந்துகிட்டு மக்கள் பணி செய், உன்னுடைய தொழிலை செய், தப்பு இல்லை. ஆனா கவர்மெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு நான் தான் கவர்மெண்ட் வாங்கி பையில வச்சுக்கிட்டு சைடு பாக்கெட் வெளியே கொடுத்து பிளாக் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க முடியாது. அது இந்த முதல்வர்த்த முடியாது. 9:30 நாள் தவறினாலும் நாளிகை தவற 9:30 மணிக்கு டிஃபன் கேரியரோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு. நாங்கெல்லாம் முன்னால எம்எல்ஏக்கெல்லாம் 10-10:30 சௌரியமா போவோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. கொரோனா அட்டண்டன்ஸ் நோட்டை பின்னால வச்சுக்கிட்டாலே தான். கொரோனா ஒரு தம்பி இருக்கான் சபரி, விருகம்பாக்கம் எம்எல்ஏ, பின்னால கூடி வந்து அண்ணா கையெழுத்து போடுங்க, ஏன்னா அதுல டைமை சொல்லி போடுங்க. எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க? 10:30 வந்தீங்கன்னு பிளைட் ரேட் ட்ரெயின் ரேட்லாம் சொல்ல முடியாது. வாரத்தில் சட்டமன்றம் நடக்குன்னா அந்த 5 நாட்கள் நீங்க கரெக்டா 9:20 அசம்பிளியில் இருக்கணும். முதலமைச்சர் எழும்போது வணக்கணும், மேஜையை தட்டணும். அதனால முதலமைச்சர் சாமானியமான முதலமைச்சர் கிடையாது. இந்த நாட்டிற்கு இறைவன் தந்த இறைக்கொடை, தந்த அருட்கொடை. இறைவன் தந்த அருட்கொடை தான் தமிழகத்தினுடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள். நான் மார்ச் மாதம் 30ஆம் தேதி என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டேன். 27ஆம் தேதி ஒரு பொதுச் செயலாளர் இந்த கட்சியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் தான் தலைமை பண்புடைய அண்ணன் புசி அவர்கள். அண்ணன் ஆனந்த் அவர்கள் ஒரு பெரிய வேலைக்கார தேனி. அவரை பார்த்து நாம் இன்னும் படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான வேலைக்கார தேனி. அத்தனை சுமைகளையும் தன் தலையில் ஏற்றிக்கொண்டு தொண்டர்களை சந்திப்பது, அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாது அத்தனை பேரும் சந்திப்பது அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைமகன் அண்ணன் ஆனந்த் அவர்கள். நான் அவரை சந்திக்கும் பொழுது சொன்னேன், எனக்கு மெரிட் இருந்தால் வாய்ப்பு கொடுங்கள், இல்லை என்றால் நான் செல்லுகிறேன் என்று சொன்னேன். உடனே மாவட்ட செயலாளர்கள் தம்பி ராஜகோபால், அந்த மரியஜான், இவரெல்லாம் விசாரிக்கும் போது கொடுங்க ஜெயிப்பாருன்னு சொன்னாரு. தந்தாரு. எந்த விதமான கையூட்டலும் இல்லாமல் நாங்குநேரி தொகுதியில் 16,700 வாக்குகள். கோடி வைத்தவரெல்லாம் கோடிக்கு தள்ளிவிட்டு பிளைட்ல ஏறி வந்து நாங்குநேரி அடையாளத்துக்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஒருவர் குக்கரோடு வந்தார். குக்கரை காட்டினார், குக்கர் விசில் வரவே இல்லை. இன்னொருவர் கையை காட்டினார். இன்றைக்கு நம்மோடு கூட்டணி. வாய்ப்பே இல்லை. உனக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டேன், வாய்ப்பே இல்லை. மக்கள் வாக்களித்தார்கள். அதனால்தான் மக்களுக்காக தினம் இங்கு இருந்தால் குறைந்தபட்சம் ஓய்வில்லாமல் மக்கள் பணி 15 மணி நேரம் தொடர்ந்து மக்கள் பணி இருந்து கொண்டே இருக்கும், தூங்கு வேலையை தவிர. ஆகையால் தான் இந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உழைத்தால் நிச்சயமாக நீங்கள் உயர்வடையலாம். இங்கு பணமோ காசமோ கொடுத்து புரோக்கரேஜ் வேலையெல்லாம் பார்த்து இவரை பார்த்தா எனக்கு சீட் தந்துருவாரா, அவரை பார்த்தா எனக்கு டிக்கெட் தந்துருவாரான்னு சொல்லி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கட்சி பணி ஆற்றினால் இதை விட நிறைய பதவிகள், சிறந்த பதவிகள் இருக்கு. ஒரு எம்எல்ஏ என்பது பட்டாம்பூச்சி மாதிரி தான். ஆனால் மேயர் என்பது இந்த மாநகராட்சிக்கே பட்ஜெட் போடுற ஒரு பெரிய பதவி.
இது ஒரு பெரிய கார்பரேஷன். இதுக்கு காரு வசதி போய் எங்களுக்கு தூக்குவாரும் கிடையாது, தொடப்புவாரும் கிடையாது. நாங்க தான் தூக்கு சட்டியை கொண்டு போகணும், நாங்க தான் சாப்பாடு சட்டியை திறக்கணும். ஆனா அந்த அம்மா மேயரா இருந்துச்சு ஒரு 2 வருஷம். அந்த மேயரா இருந்த காலத்துல பாருங்க, இப்படி இப்படி ஒருத்தன் பேரிக்கம்பழத்தை கொடுப்பான், இப்படி இப்படி ஒருத்தன் பாதாம்பருப்பை கொடுப்பான். இந்த பதவி வந்த உடனே இதெல்லாம் சைடில் வரும். ஆனா இதெல்லாம் தின்ன போமானா தெரிஞ்சா அது செல்லாது, வயசாகி போச்சு, இனிமே அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இந்த மாதிரி வாலிப சிங்கங்கள், எங்க அண்ணன் மரியச்சன், என் தம்பி மாவட்டத்தில் அது மாதிரி ஆளு எங்கன்னு சாப்பிட வேண்டிய ஐட்டம். நாங்க இட்லி தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிடுவோம். அதனால நிறைய உள்ளாட்சி துறையில பதவிகள் இருக்கு. இந்த உள்ளாட்சி துறைகள்ல நீங்க கவனமா பணியாற்றி இந்த மேயரை, மாநகர மேயரை நாம பிடிக்கணும். ஆமா, எல்லாரும் நடத்திட்டு இருக்கீங்க தளபதி ஆட்சியில் இருக்காருன்னு. தளபதி கொண்டு வந்த திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாரும் தொடங்கி வைக்கணும்னா மாநகராட்சி அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேயர் இருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை மேயர் இருக்க வேண்டும். கழக பணியை உயிர் மூச்சாக நினைத்து பணியாற்றுங்கள். நிச்சயமாக இந்த மாநகரத்தை நாம் நிச்சயமாக முதலில் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கோரிக்கை வைத்து 52வது பிறந்த நாள் விழா, ஒரு மாபெரும் தலைவனுக்கு, மாட்சிமை நிறைந்த தலைவனுக்கு மாபெரும் பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் என்னை அழைத்து சிறப்பு சேர்த்து பேசும்படி வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் மரியச்சன் அவர்களுக்கும், பைசல் ரகுமான், அசோக்குமார், கஷீனா, செயற்குழு ஜான்சன், அமலன், குபரகுருபரன், முத்துலட்சுமி, கார்த்திக், அத்தனை பேர்களையும் பாராட்டி அத்தனை பேர் பேரையும் சொன்னதாக எனக்கு முன்னாலே வரையறுப்புரையாற்றிய அருமை சகோதரி முன்னாள் மேயர் அவர்களுக்கும், இங்கே மாவட்ட கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வி. நாராயணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் கல்லணை மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் முதல் 4 இடத்தை படித்தவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக எஸ். காந்திமதி 495 மதிப்பெண்களை எடுத்து முதலிடத்தை படித்துள்ளார். அடுத்ததாக பி. விஜயலட்சுமி 494 மதிப்பெண்கள். அடுத்ததாக பி. பிரியதர்ஷினி 491 மதிப்பெண்கள். அடுத்ததாக எம். காயத்ரி 490 மதிப்பெண். மாணவர்களை கௌரவப்படுத்திய மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி வி. நாராயணன் அவர்களுக்கு திரு ஏ. முகமது ரஃபீக் வர்த்தக நியமிப்பாளர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததாக அரசு பொதுத் தேர்வில் 11ஆம் வகுப்பில் கல்லணை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்களை கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக சுல்பனோர் 568 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். அடுத்ததாக சாதனா 562 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை வைத்துள்ளார். அடுத்ததாக யோபகி 558 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பெற்றுள்ளார். அடுத்ததாக அரசு பொதுத் தேர்வில் கல்லணை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி சார்ந்த எஸ். சக்தி ஹரிணி 587 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ். சக்தி ஹரிணி 587 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். வந்திருக்கூடிய நபர்கள் உற்சாகமாக கைத்தட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எஸ். ஜெயஸ்ரீ 582 மதிப்பெண்கள் 2ஆம் இடம். அடுத்து பி. அன்பரசி 574 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடம். அடுத்ததாக சிலம்பத்தில்
மாநில அளவில் வெண்கல பதக்கத்தை வென்ற விஜயலட்சுமி அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சிலம்ப போட்டியில் மாநில அளவில் வெண்கல பதக்கம் வென்ற விஜயலட்சுமி அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக திருநெல்வேலி வடக்கு மாவட்ட வர்த்தக அணியுடைய அமைப்பாளர் திரு என் அஸ்கர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நலத்திட்ட உதவிகளும் மற்றும் உறுப்பினர் சேர்க்கையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்ற மாவட்ட இணை செயலாளர் மரிய ஜான் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் அவர்களையும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணன் அண்ணாச்சி அவர்களையும் கிறிஸ்டோபர் அவர்களையும் மாவட்ட செயலாளர்கள் ராஜகோபால் அவர்களையும் மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசைன் அவர்களையும் இன்று புதிதாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் புவனேஸ்வரி அவர்களையும் மேயர் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அது மட்டுமின்றி மாவட்டத்தைச் சேர்ந்த செயற்குழு உறுப்பினர்கள், இணை மற்றும் துணை செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அணிகள், பேரூராட்சி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேட்டையோட வார்டை சேர்ந்த அனைத்து நண்பர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வரவேற்க கடன் போட்டிருக்கிறோம். இன்று சிறப்பான சார்பாக சிறப்பான ஒரு நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக நடந்து கொண்டு சிறப்பாக முடிவடைந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் இன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் பிஸி, எல்லா மாவட்ட தலைவர்களும் பிஸி. இந்த நேரத்தில் மிக கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்து இந்த கிளம்பிட்டேன் இப்போ வந்துடுதுன்னு சொன்ன மாவட்டம் ஜாகிர் உசைன் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் எல்லாருமே மேக்சிமம் எல்லா சோசியல் மீடியாவும் பார்த்து 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 நம்ம எல்லாரும் நோண்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ எல்லாரும் நேற்றும் முந்தானத்தை பார்த்தீங்கன்னா டிவியை நோண்டுறாங்க. அது ஓடையில் லைவ் போனவன கட்டாவன துடிச்சிட்டு வராங்க, ஒவ்வொரு சேனல் இருக்கிறாங்க. இதுக்கு முதற்கண் காரணம் யாருன்னா நம்மளுடைய தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காரணம். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா மட்டுமின்றி கர்நாடகம் இல்லாம இந்தியா முழுவதும் அவர் பிரபலமாக கொண்டு இருக்கிறார். அதுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நேரத்தில் அவருடைய பணி எப்போதுமே சிறக்கும் என்பதில் இந்த நேரத்தில் எந்த மாற்று கருத்துமின்றி சிறப்பாக கொண்டிருக்கிறது. இவர் பேசவே மாட்டேக்காருன்னு சொல்லி கொடிக்கல ஏற்றிட்டு நம்ம மக்கள் போராடினாங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் உள்ள போய் தான் உட்காரணும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பேச வாயை திறந்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எல்லாம் உள்ள போய் உட்காரணும். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அங்கே எதிர்கட்சியினரும் சரி எல்லாருக்கும் ஒரு அமைதி பூங்கா. அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை, இருக்க வேண்டிய பேசணும் தேவையும் இல்லை. ஆனால் அவர் வேலை 30 நாட்களில் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக அவரோட ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பற்றி கண்டிப்பாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். எவருக்கும் ரெனிவல் ஃபீஸ் கிடையாது. 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸ் கொடுத்தவங்க இப்போ அது தேவையில்லை இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும். அது யாருக்கு பெனிஃபிட்டுங்கிறத பார்க்கணும். யாருக்குன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டு குறைய போகுது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்.
இது ஒரு எக்ஸாம்பிள் போதும். இனிமே வரக்கூடிய காலங்களில் எல்லா விஷயமும் அவரோட பணி சிறப்பு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, மேலும் வளர இந்த 52வது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோரும் சிறப்பாக இருக்கணும். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க நம்மளுடைய தலைவருக்கு. இதேபோல் நாளைக்கும் ஒரு கேம்ப் ஒன்று பாளையங்கோட்டையில் நடக்க இருக்கு, மெடிக்கல் கேம்பு. அதுக்கும் எல்லாரும் வந்து அவர் நம்மளுடைய இணை அமைப்பாளர் ராமநாதன் தலைமையில் நடக்க இருக்கு. அதுக்கும் எல்லாரும் வந்து சிறப்பித்து தருமாறி கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வர்த்தகனுடைய அமைப்பாளர் லயன் அஸ்கர் அலி அவர்களே. அடுத்ததாக இங்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்திருக்கக்கூடிய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். உலக தமிழர்களின் இதயங்களில் குடியிருக்கும் உழைப்பு உயர்ந்த உத்தமர், தமிழக வெற்றி கழகத்தின் கழக தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும், எம் கழக தோழர்களுக்கும், எம் தோழிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என் நட்புகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக நான் வந்திருக்கும் இந்த மேடை ஒரு சாதாரணமாக நினைக்கவில்லை. ஏனெனில் நாம்லாம் நம்மளுடைய கனவு, நம்மளுடைய லட்சியம் எல்லாமே நாம பார்த்து வளர்ந்தது தலைவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதை இந்த ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய தலைவர் மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும், அதை விட முக்கியம் நம்ம தளபதியை நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்கி அவர்களை வாழ்த்துகிறேன். கடந்த வருடம் வரைக்கும் இளைய தளபதி கழக தலைவர் இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம வாயில முதல் முறையா நாமலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இந்த தேர்தலை சந்திச்சு நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருக்கிற பிறந்த நாள் தான் இந்த 52வது பிறந்த நாள். இது சாதாரணமான பிறந்த நாள் இல்ல. ஒவ்வொரு உலக தமிழர்களும் இந்த பிறந்த நாளை திருவிழா போல் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழர்களும் தளபதியை தன் அண்ணனாய், தம்பியாய், தன் சகோதரனாய், தன் செல்ல மகனாய் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த பிறந்த நாள் விழாவில் நானும் கலந்து கொண்டு உங்களுடன் உரையாற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இன்று இந்த நலத்திட்ட உதவிகளை மட்டுமில்லாம உறுப்பினர் சேர்க்கை முகாமையும் சேர்த்து நடத்திட்டு இருக்கிற திருநெல்வேலி வடக்கு மாவட்ட வர்த்தக அணியை சேர்ந்த அஸ்கர் அலி மற்றும் ராமநாதன், அருள் இளங்கோ, ஜெபன், வீராசாமி, முகமது ரஃபீக், எம் பிரிட்டோ, பி வெயில்முத்து, எம் ஜெமிலா, லயன் சக்தீஸ்வரன் இவர்கள் அனைவரையும் உங்களின் சார்பாகவும் தலைவர் தளபதியின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சில விஷயங்களை கடந்தே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கடந்து வந்த பாதை தான் தலைவரை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் அவ்வளவு பேருமே அவங்களுடைய கனவு, லட்சியம், அவங்களுடைய நாடி நரம்பு, ரத்தம், புத்தி எல்லாம் எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அது நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட என்னுடைய மகத்தான தலைவனுக்கு இந்த மேடையில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் தளபதியே, நீ பல்லாண்டு பல நூறாண்டு சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல, தங்க தளபதியே, நீ இருக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீதான் 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 என்று கூறிக்கொண்டு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த எம் கழக சொந்தங்களுக்கு என் நன்றியை கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துரை வழங்கிய கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு நன்றி. மாவட்ட செயலர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஜாகிர் ஹுசேன் இந்த பெயருக்கு சொந்தக்காரர் 25 வருடங்களுக்கு மேலாக விஜய் மக்கள் இயக்கத்தின் ரசிகராக 24 மணி நேரமும் அரசியல் செய்யாம ரசிகராக வலம் வந்து கொண்டிருந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் என்பதில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். இன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவரின் அன்பு பிள்ளையாக அன்பு தம்பியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்ததாக சமூக சேவையாற்றி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய லயன் திருமலை முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தளபதியின் 52வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக 52 மாணவர்களுக்கு நோட்புக், பென்சில் பாக்ஸ் கிட் மற்றும் மதிய உணவு பேக் வழங்கப்படுகிறது. முதலாவதாக முனிசிபல் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் பேட்டை 9th A செக்ஷன் பி நாகவல்லி, பி ஜெயஸ்ரீ, எஸ் பவித்ரா. 9th B செக்ஷன் டி ரக்ஷிதா, ஏ சந்தியா, எம் ரிஸ்வான். 9th C செக்ஷன் பி இசக்கியம்மாள், ஏ முகிலா, என் கீர்த்தி ரோஷனி. 9th D செக்ஷன் எஸ் முத்துமாரி, எஸ் பாலகனி, பி ரஹீன் ஃபாத்திமா, ஆர் சுந்தரஜோதி, பி கோமதி, ஏ மெபிலா ரேஷா. விரைவாக வந்து பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக 9th E செக்ஷன் எஸ் அசிலா சலைமா, இசக்கியம்மாள். அடுத்ததாக கார்ப்பரேஷன் நடுநிலைப்பள்ளி ரகுமான்பேட்டை, கார்ப்பரேஷன் நடுநிலைப்பள்ளி ரகுமான்பேட்டை மாணவிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பரிசு அதாவது கிட்டு வாங்கின குழந்தைகளா வெயிட் பண்ணுங்க, உங்களை வச்சு ஒரு போட்டோ எடுக்க வேண்டியிருக்குது, வெளியில போயிட வேண்டாம். கிட்டு வாங்கின குழந்தைங்களா அப்படியே இருக்கையில் போய் அமரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நடுநிலைப்பள்ளி ரகுமான்பேட்டை சரிபா 8th ஸ்டாண்டர்ட், நதீஃபா 8th ஸ்டாண்டர்ட், ஜெசிமா ஜாஸ்மின் 8th ஸ்டாண்டர்ட், முகமது இஸ்மாயில் 8th ஸ்டாண்டர்ட், முகமது சித்திக் 8th ஸ்டாண்டர்ட், அஜ்மல் 7th ஸ்டாண்டர்ட், சங்கரி 6th ஸ்டாண்டர்ட், தங்கம்மாள் 6th ஸ்டாண்டர்ட். பரிசு பெற்ற குழந்தைகள் அனைவரும் இங்கே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்து 9ஆம் வகுப்பை சார்ந்த சுஜி, சந்தானம், பிருந்தா, கார்த்திகா, ஆராதனா, எம் அஃப்ரா, ஆர் இலக்கியா, லட்சுமி மாரி, விபிதா சரோஜினி, இந்துமதி, ஸ்ரீ பூர்ணிமா,
கீர்த்திகா, மாரிசெல்வி, இசக்கியம்மா. பள்ளி குழந்தைகள் பெற்றுக்கொண்டு இங்கே நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் விரைவாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். Happy birthday! Wish a happy birthday! Wish a happy birthday! Thank you, sir! Hats off you, sir! Okay, thank you so much. நிரந்தர முதல்வர் வாழ்க! நிரந்தர முதல்வர் வாழ்க! மாண்புமிகு முதல்வர் வாழ்க! என்றும் முதல்வர் வாழ்க! மாண்புமிகு முதல்வர் வாழ்க! Wish a happy birthday! Wish a happy birthday! Best wishes from Tirunelveli! Best wishes from Tirunelveli! Wish a happy birthday, sir!
இந்த விழாவினை சீரோடும் சிறப்பாக எனர்ஜெட்டிக்காக நடத்தி கொண்டிருப்பவர்கள் வர்த்தக அணிப்பிரிவு அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஏழைகள் பயனுறும் வண்ணமாக ஒப்பற்ற ஈடு இணையற்ற அழகான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற அஸ்கர் அலி அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கும் மனதார நன்றி தெரிவித்து என்னுடைய சகோதரன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கழகத்தில் புதிய உறுப்பினராக இணைகிறார்கள். நமது கழகத்தில் புதிய உறுப்பினர்களை இணைக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கரவரிசையை எழுப்பி உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறது. புதிய உறுப்பினர்களை கழகத்தில் இணைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அன்பர்கள் கரவரிசையை எழுப்பி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிறைவாக தூய்மை பணியாளர்களுக்கும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அரிசி பை வழங்கும் நிகழ்வு நடைபெறுவது.